ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதாவது ரோகிணி நட்சத்திரத்தோடு இணைந்தே வருகின்றது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது மாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, வைகாசி 1 இந்த நாட்களில் நாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலோ அல்லது முடியவில்லை என்றால் வீட்டிலேயே நாம் எளிய முறையில் வழிபட்டாலோ நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த நாளில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதுவும் பெருமாளுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வருகின்றது. இந்த நாளில் நாம் பெருமாளை வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது. ரோகிணி நட்சத்திரம் இணைந்தே வருகின்ற இந்த நாளில் நாம் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரம் இணைந்து வருகின்றது. இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நாம் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இன்று உள்ளதாக சொல்லப்படுகிறது. கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் வீட்டிலேயே நாம் எளிய முறையில் பூஜையை மேற்கொள்ளலாம். காலையிலே குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பெருமாளுடைய நாமங்களை நாம் சொல்லலாம். அதே மாதிரி துளசி மாடம் இருந்தாலும் அதை 27 முறை வலம் நம்முடைய வேண்டுதலை வைத்தால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். பெருமாளுக்கு நாம் இந்த நாளில் பெருமாள் கோவில்களில் கொடுக்கப்படும் தீர்த்தம், அதாவது ஒரு சொம்பில் நாம் தண்ணீர் நிரப்பி அதில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி இலைகளை போட்டு நாம் தீர்த்தமாக வைத்துவிட்டு அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் நமக்கு தெரிந்த விஷ்ணு பகவானின் நாமங்களை சொல்லலாம், அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், விஷ்ணு பாடல்களை பாடலாம், அல்லது ஓம் நமோ நாராயணாய, ஓம் அச்சுதாய நமக, ஓம் கேசவாய நமக, ஓம் அனந்தாய நமக என்று நாம் 9 முறை, 11 முறை, 54 முறை அல்லது 108 முறை கூட நாம் சொல்லலாம். இன்று சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை, ரோகிணி நட்சத்திரமும் ஆவணி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இணைந்து வருகின்ற இந்த நாளை தவற விடாமல் நம்முடைய வேண்டுதலை வைத்து பூஜையை மேற்கொண்டால் எல்லா நன்மைகளும் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.